அம்மா அம்மா எனக்கு காசு வேணும். எதுக்கு காசு உனக்கு? எனக்கு வேணும். எதுக்கு வேணும்? சரி வா. சக்சிதா, இது நல்லா இருக்கு, எனக்கு ஒன்று கிடைக்குமா? எங்க அம்மா நிறைய வச்சிருக்காங்க, நீங்க போய் வாங்கிக்கோங்கக்கா. ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு இது ஒன்று வேணும் ஆன்ட்டி, நல்லா இருக்கு, எனக்கும் நானும் வாங்கி சேர்த்து வைக்கேன். தேங்க்யூ. பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க கிட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மணி சேவிங்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். மணியை வந்து எப்படி சேர்த்து வச்சு இனி வருங்காலத்துல அவங்களோட யாரோட டிபெண்டன்சியும் இல்லாம வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து இந்த மணி சேவிங்ஸ் தான். இந்த மணி சேவிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரீயா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கிட்ஸ் காம்போ அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம போட்டிருக்கோம். நம்ம கீழே தெரியல நம்பருக்கோ இல்ல வெப்சைட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவைலபிளா இருக்கும். இந்த கிட்ஸ் காம்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். அதோட வந்து இது மட்டும் இல்லாம ஒரு 20 பொருள் வந்து வரப்போகுது. இதெல்லாம் சேர்த்து வந்து 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம். சோ இந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உங்க குழந்தைகளுக்கா இருக்கட்டும், கண்டிப்பா இதை வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை வந்து கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட கிட்ஸ் காம்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழக்கங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு காம்போ கொடுத்துருக்கோம். ஒரு ஹெல்த்தி பிளஸ் அதோட வந்து ஒரு சின்ன கிஃப்டாவும் நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த கிஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு 100 ரூபாய் வந்து என் பொண்ணு உள்ள போட்டிருக்கா. இந்த 100 ரூபாய் போட்ட இந்த பாக்ஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒண்ணு கிடைக்க போகுது. அது யாரு அப்படின்றத நான் அப்புறமா ரிவீல் பண்றேன். இது யாருக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்லுங்க. நம்ம எப்படி தெரியுமா, இங்க பாருங்க 1 lakh அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. உனக்கு 1 லட்ச ரூபாய் இருந்தா எவ்வளவு பெரிய அமௌண்ட் சரியா? சோ இந்த அமௌண்ட்டை வச்சு நீ உங்க அம்மா கிட்ட வந்து அமௌண்ட்டை கொடுத்து உனக்கு வந்து ஒரு கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? சோ அதை பத்தி உனக்கு புரிதல் வரும். எப்படி போடணும் தெரியுமா? அம்மா வந்து ஏதாவது உன்கிட்ட ஒரு வேலை சொல்றாங்க அப்படின்னா வந்து அம்மாட்ட வந்து அம்மா நான் உனக்கு நீ சொல்ற வேலையை நான் செய்யறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேளு. அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு வந்து இதுல போட்டுறோம். போட்ட பிறகு பார்த்தா அப்படின்னா இங்க 100 ரூபாய் 500 ரூபாய் எழுதிருக்கா. சோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வரணும். 500 ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டுரு. அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. அப்ப இந்த கட்டம் ஃபுல்லுமே எப்ப நீ ஸ்ட்ரைக் அவுட் ஆகி முடியுதோ அப்ப உள்ள எவ்வளவு இருக்கும்? 1 lakh இருக்குமா? இந்த 1 lakh நீ என்ன பண்ணலாம், உங்க அம்மா அப்பாட்ட கொடுத்து அம்மா எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடு, அம்மா எனக்கு வந்து ஒரு தோடு வாங்கி கொடு, அம்மா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, என்னோட காசை வச்சு நான் ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா உங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. சோ இந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நீங்க பெருமையா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்.